எப்பாடி என்னடாவா டீ கல்லப்படியா இருக்கு டீ காபி வர சம்சா பண்ணு எனக்கு ஒரு டீ ஒன்னு போடுப்பா. ஏய் நீ முட்டை போட்டாங்கறியா நீ கிட்ட வர நான் பொறப்ப பாப்போம் வந்து நான் பொறப்ப நீங்க இருக்காத நீ முத என்னைய கெடுக்காத ஊர்ல கூட்டம் இருக்கு அப்படியே நம்ம பொறப்ப பாத்துறோம் நான் வந்து யாவன பண்ணவே ஊர்ல போக வேண்டியதானே ஊர்ல போறக்கிட்ட ஒண்ணே கிட்ட போயிட்டு அப்புறம் ஊர்ல போறேன் ஏங்க நீ ஏங்கட வர தேவை இல்லாம இந்த நீ நீ என்ன பிரச்சனை பண்ற ஒண்ணு ஏன் பொறப்ப பார்க்க விடு இல்ல பார்க்க விடு எதை பார்க்க வர சொல்ற பாத்துட்டால அப்படியே கிளுகிளுதா இருக்கு முகரே இங்க கிளு புளு புளு தர்த்திரி ஆம்பளை அப்படி பேசினா பொம்பளை பேசிட்டு இருக்கே வாணிய ஒழுங்க விட்டு பேசுற சோதுதிங்க சொல்ற பீய திங்கியா நீ ஒரு ஆம்பளை ஆம்பளை உனக்கு அறிவு இருக்கா சூர் இருக்கா சொன்ன இருக்கா மேல இருக்கா கீழ இருக்கா ஓடிக்கிட்டு இருக்கா தூக்கு நான் தானே பேசிட்டு இருக்கேன் நீங்க எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க ஓ மூஞ்சி மோர கட்டை பேர் மோர கட்டை மூத்துல குடிச்ச கண்ணு குட்டி மாதிரி இவன டான்சர் எப்படி முண்டாடவ ஏய் யாரடா பேசிட்டு இருக்கா ஏய் எங்கடா கும்பலே ஏய் எறி மாட்ட ஏய் அம்மா பொம்பளைனா பொம்பளை மாதிரி இரு முதல்ல நீ ஆம்பளை மாதிரி இரு வந்தால் அது இருக்கா இது இருக்கான்னு என் புலப்பா பாப்பா வந்தா உன் சௌரியத்துக்கு நீ பேசிக்கிட்டு ஏய் நீ யாவன பண்ண வந்து ஓரமா போய் பண்ண வேண்டியது எனக்கு நீ பிரச்சனை ஒண்ணாத விஷத்திலே தூரம் அஞ்சரை செய்ய வரியா ஏய் ஜெயப்பிரியான்னு சொல்லுடா செய்ய வரியான்னு செய்யப்பிரியா வரு இல்ல செய்ய வரியா வரு ஏய் மறுபடியும் உன்னை உச்சரிக்கிறேன் சும்மா நீ ஒச்சடி பொச்சரி ஏய் உன் வேலையை நீ பாரு இங்க இரு நான் ஒரு ஆம்பளை பிள்ளை ஆச்சேன்னு வர்றேன் சரி எனக்கு நீ அதிகமா பேசாத என் புலப்பா பாப்போம்னு வந்து ஏய் நீ என்ன பண்ணுவ என்ன நீ வச்சா நீ என்ன செய்வேன்னு கேக்குறேன் நீ வச்சாளா நீ வச்சா ஆளா நான் வச்சா நீ வச்சாளா நீ ஏய் உன் சௌரியத்துக்கு நீ பேசாத என்ன மிலிட்டரியா நீ போடு ஏத்தி இப்படி ஓடி போய்ட்டு நான்சென்ஸ் சும்மா ஆயி ஓயின்னு தள்ளுறாரு இந்த இதெல்லாம் நீங்க வச்சுக்கிறாரு ஏய் என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ என்ன செய்வ என்ன பண்ணுவ ஓடி போய் மரியாதை போன போது ஒரு ஆம்பளை பிள்ளை பாவமேன்னு விடுறே ஒன்னேலாம் ஆளுகளை மூஞ்சி இதை பாரு கீழே தொங்குது அதை பிடிங்கி விடு எனக்கு கீழே தொங்குது உனக்கு மேல டூம் லைட் சூப்பரா இருக்கு எதனா சொல்லிக்கிட்டு இருக்க என்ன கலவணி பேரு டேய் என்னடா மூஞ்சிய பார்த்து பேசுறா முத மூஞ்ச பார்த்தா நீ பாத்தீங்க நோத்தா ஆளுகளை சைஸ் நீ பத்தியா என்ன முதல்ல பொம்பளை மாதிரி இரு நீ ஆம்பளை நீ முத ஆம்பளை மாதிரி இரு இன்னும் கட்டுக்கிட்டு ஏறுற நீ எதுக்கு வந்து என்ன கட்டி பிடிக்கிறா நீ ஏறுறதுக்கு முன்னாடி சும்மா இருக்கறன்னா சும்மா இல்ல ஏன் நீ என்ன போறான்னு சொல்லு வாடான்னு சொல்லு கேட பையன் சொல்லு கிறுக்கு பையன் சொல்லு என்ன வேணான்னு சொல்லு சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா ஏன் என்ன காரணம் எல்லாம் இந்த ஏடிஎம் மிஷினுக்கு தான்டா எதனா ஏடிஎம் மிஷின் சொல்ற மனுஷன் சம்பாரிச்சு என்னடா இருக்கு ஒரு மஷிரும் இல்ல 4 வருஷத்துக்கு முன்னால ஒரு சேச்சிபி வாங்கினேன் சேச்சிபி இப்படி தூக்குனது இது போச்சா இதே ரூட்ல தான் போய் கைய இந்த பக்கம் 2 நிமிஷம் வெண்ட கோட்டமா வச்சு போடு சரி அதுதான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 2 காளை மாடு வாங்கினேன் என்ன என்னைய பாத்துக்கிற கேசரி நின்னுக்கிறேன் அவர் ஒண்ணு கேசரிய தின்னு இந்த என்னைய பாக்குற பேசலாம் நீ திட்டுவ திங்கலாம் கேசரி ஆறி போயிடும் அதனால ரெண்டையும் செய்யலாம் 2 வருஷத்துக்கு முன்னால 2 காளை மாடு வாங்கினேன் அவர் மூஞ்சிய பாரு ஒரு கொம்பு இத்த தண்டி எதுக்கு அவுத்து விட்டது இதே ரூட்ல மிஷத்திலேயே தோட கைய பிடிச்சு வெண்ட கோட்டமா வச்சு போடு ரொம்ப மாட்டலையா கொம்பு மாட்டலையா சரி அதுதான் போறன்னு இந்த வருஷம் ஒரு சீட்டாடு வேணும் வாங்கினேன் சரி நாடாத்துல சம்பாதிச்சா பெரிய லெவலுக்கு ஆளாயிரும் ஒரு டிரைவர் ஓட்டு அனுப்புனேன் இந்த ரூட்ல போனேன் இன்னும் திரும்பி வரல யார காணோம் சொல்ற டைவர காணோங்கறியா டைவர் விட்ட வேலை காணோங்கறியா ரெண்டுமே காணோம் இதே ரூட்ல தான் போயிட்டீங்க பாரு நான் போனா போது பொம்பளை பிள்ளை உனக்கு இருக்கா பாக்குறேன் பெரிய அடக்கம் வரக்கா என்ன பண்ணுவ நீ என்னத்த பண்ணுவ என்ன சொல்லியே விட்ட மரியாதை உன்னை போனா போது மனுஷூர்ல ஓடி போய் சும்மா இந்த மிரட்டல் நம்ம கிட்ட வச்சுக்கிறாங்க ஓ நீ அந்த அளவுக்கு பேசுறியா நீ பாரு நீ அந்த அளவுக்கு பேசுறியா முத ஊர் தலைவரை வர சொல்லுங்க அவரை சாட்சி வச்சு அவனை சாட்சி வச்சு என்ன செய்ய போற ஐயா நான் பஞ்சாயத்து வைக்க போறேன் இந்த பையன் வந்தது வராம நீ கட்டி பிடிச்சா நான் பஞ்சாயத்து வைக்க போறேன் யாரு நீதான் நான் கட்டி நீ கட்டி பிடிச்சா கேட்டு பாரு இல்லாட்டி கட்டி பிடிச்சானா இல்லையா நானே கட்டி பிடிச்சேன் இந்த நேப்ரம் நாளைக்கு தூக்கவே வராது ஆமா சொல்லு மரியாதை மரியாதையா நான் பாட்டுல செவனே நீ என்ன உலகமத பிராணாக்கு சத்தியம் பண்றாரு நானே கட்டி பிடிச்சேன் இப்ப தெரியுதா ஆம்பளை பொய் சத்தியம் பண்ணி மனைவி உட்கார ஒன்னத்தையும் காணோம் யார் சொன்னா பொய் சத்தியம் பண்றாரு ஆம்பளை பொய் சத்தியம் பண்ற சாட்சி இருக்கு இங்க பாரு 1க்கு 2 சாட்சி இருக்கு நீ கட்டி பிடிச்சது உனக்கு 1க்கு 2 சாட்சி இருக்கு எனக்கு ரொம்ப நாளாவே சாட்சி இருக்கு என்னது என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க புரட்டாச்சிலே படம் எடுக்கும் நீ நான் உனக்கு சொல்றேன் பேசாம ஒரு ஐடியா செய் 10 ரூபாய்க்கு சூட கட்டிய வாங்கி அது மண்டையில வச்சு கொளுத்தி விட்டு வேலை முடிஞ்சு போச்சு எந்த மண்டையில இந்த மண்டையிலே வச்சு கொளுத்தி விடு என்னடா வந்தல இருந்து கொளுத்தது எரிக்கிற வேணுமா இருக்கா எதுக்கு
இங்க வா. அது எதுக்கு இருக்குன்னு இங்க நானே கேக்குறேன். அப்படி நினைக்காத, எதையும் நினைக்காத. ஏன்? இங்க இரு. ஆ. உன் வேலையை நீ பாரு. ஆ? ஏன் வேலையை ஏன் வேலையை தான் நான் பார்த்துருக்கேன். நீ தான் ஏன் வேலையை கெடுக்கிற? எனக்கு பிரச்சனை பண்ணாத. நீ முதல்ல ஏன்ட்ட பிரச்சனை பண்ணாத. வாய்க்கு முதல்ல பேச. நீ ஆம்பளை அப்படி பேசுற அத்தை தருத்திரியமியா? பொம்பளை பேசுற சரித்திரம். யாரு சொன்னது? நான் தான் சொல்றேன். உங்களை எந்த நேரம் என் பங்காளியை தாலி கட்டுறாங்களோ அதோட அவங்களுக்கு பிடிக்கிற சனி எந்த. ஆமா ஆமா. உங்களை தாலி கட்டையில மாப்பிள்ளை அழைச்சிருவாங்க, நல்ல நேரம் முடிய போன்னு ஐயர் சொல்லுவாரு. யார் ஐயருக்கு முடிய போகுது? மாப்பிள்ளை அழைச்சிருவாங்க, நல்ல நேரம் முடிய போகுது. யாருக்கு ஐயருக்கா? ஐயருக்கு முடிஞ்சிடும், எங்களுக்கு முடிஞ்சிடும். அப்ப என் பங்காளி லேசா அப்ப நிமிந்து வாக்குறது அதோட குனிஞ்சதால நிமிட மாட்டேன். அப்ப வந்து உங்களை தாலி கட்டி மாமியா வீட்டுக்கு போயில பாட்டு மைசூர்கார் போட்டு வருவாரு. மணமகளே மணமகளே வாவா, மாமியாருக்கு மருந்து வச்சு கொள்ளவா. அப்படி வராதுடா. குணமகளே குணமகளே வாவா, நீ குருண மருந்து கொடுத்து நீயும் கொள்ளவா. நீ எந்த நேரம் நீ அடி எடுத்து வைக்கிறியோ ஒண்ணு மாமியா தனியா போயிடும், இல்லைன்னா மருந்த குடிச்சிடும். இவ்வளவு கூட்டம் இருக்க மனுஷனா? இவ்வளவு கூட்டம் இருக்க. இங்க உங்க வர்க்கம் பெண் வர்க்கம் இருக்கிற அந்த மாதிரி இருக்காங்க. இந்த பெண் வர்க்கத்துல யாராவது மாமியார் மருமகளும் ஒன்னா உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்க. ஏத்தா அந்த ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கீரே மாமியாரா? அது மாமியார் பக்கத்து வீட்டுக்காரர். இது வரேன் மாமியாவா உங்க அம்மாவாக்காது? ஏத்தா அந்த தா என்னத சிரிக்கிறா? எங்க வர்க்கம்னா அப்படி இல்ல. ஏக்காளி மாமன் மருமகள் எல்லா விஷயத்தையும் ஒன்னா இருப்பேன், ஒரே பிராந்தி எடுப்பேன், ஒரே பொம்பளை மனு கட்டுவேன். உங்க வர்க்கத்தை சொல்லி எச்சோலையும் இல்ல. என்னதான் இருந்தாலும் ஆம்பளை ஆம்பளை இல்லைன்னு வச்சுக்கோ. உன்னைய சுண்டல் வைக்க கூட கூப்பிட மாட்டாங்க, பட்டாணி வைக்க கூட கூப்பிட மாட்டாங்க. பொம்பளை நாங்க இல்லைன்னா நீ என்ன பண்ணுவீங்க? நீ என்ன ஆம்பளை தான் பெருசு, ஆம்பளை தான் பெருசுங்கற. நான் சொல்றேன் பொம்பளை தான் பெருசுங்கற. எங்கனால உன்னால முடியுமா? உங்களை எந்த நேரத்துல ரேஷன் கார்டுல கொண்டு போய் உங்களை தலைவின்னு ஆக்குனாங்களோ அதோட அந்த ரேஷன் கடைக்கு பிடிச்ச சனிய. ஏன் ரேஷன் கடைக்கு என்ன சனிய பிடிக்குது? எங்க முகரையெல்லாம் குடும்ப தலைவர் சொல்லி எங்க முகரை இருந்துச்சு. அப்பெல்லாம் என்ன சீனி மண்ணெண்ணெய் உளுந்து பருப்பு காப்பி தூள் மண்ணெண்ணெய் எல்லாம் கிடைச்சிச்சு. உங்க முகரை கொண்டு எப்ப தலைவர்னு வச்சாங்களோ மண்ணெண்ணையே காணாமடா. இந்தடா கிறுக்கு பையில இப்பதான் மண்ணெண்ணையே பார்த்தா 6 வருஷம் இப்பதான் கேஸ் எடுப்பு வச்சு சமைக்கிறமே. எதுக்கு மண்ணெண்ணெய் மண்ணெய் ஊத்தின கொடுத்துறதுக்கா? நீங்க கேஸ் அடுப்புல சமைச்சாலும் குழம்பு அப்படி புழு புழுந்தே இருக்கும். நீ இதெல்லாம் பேச பொம்பளை மாதிரி சமைக்க முடியுமா? உனக்கு என்ன மாதிரி சமைக்க தெரியுமா? என்ன அதிசயமா பேச? சரியான ஆம்பளை என்ன மாதிரி நீ சமைச்சு காட்டு, நான் பேசிக்கிறேன். என்ன பெரிய நீ சமையல் மாதிரி சமைச்சு சாம்பார் வைக்க தெரியுமா? சாம்பார் வைக்க தெரியுமா? என்கிட்ட போய் திணியத்துறா வாயை கொடுத்தீங்கன்னா மாத்திடுவீங்க. செய்ய வரியான்னு சொல்லாதடா முத. செய்யப்படியான்னு சொல்றா. இந்த நேரத்துல செய்ய வரியான்னு கூப்பிட முடியும். 2 மணிக்கு அதான் செய்ய முடியும். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அப்போ செய்ய வரியா செய்வாரு. அவன் செய்யறதுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா சொல்றா போத மருதமணி ராதாகிருஷ்ணன் செவ்வாழை ஆப்பிள் மாதிரி நாடாத்து வந்தாங்களா இல்ல வேற எதுக்கு வந்தாங்களான்னு தெரியும். வந்தது பால் செவ்வாழை பாலும் பள்ளமும் கை ஒண்ணா உரிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணு தர மாட்டேன். எனர்ஜிக்கு வேற ஒண்ணு கிடையாது. செய்யலாம் அப்படியே லூச்சு செடிக்கு எனர்ஜில உடனே கிளப்பி அடிக்கிறதுக்கு. ஏய் இந்தாடா தொப்படி பையில என்ன எதுக்கு கிளப்ப போறாங்க? ஆளுல பாரு மடையில ஆமைன்னு சொல்லி வைப்பாங்க. ஆமையவா? ஏய் போட்டி போடாத. ஒன்னால சமைக்க முடியுமா? பேச்சு பேசுறதுக்கு டீ கலத்திக்கிட்டு போறாரு. கரெக்டா வியாபாரங்கிற கரெக்டா காமிச்சா டீ கல்லப்படியா இருக்கு. ஐயா 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 ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றேம்மா. எங்க பொழப்பு எங்க பிசினஸ் அப்படி போஸ் பிசினஸ்மா. கொஸ்னஸ் பிசினஸ்மா எங்க பொழப்பு. நீ என்ன அப்படி பெரிய வியாபாரம் பண்ற? அப்படி வியாபாரம் பண்ற மட்டும் சொல்லாத. நாங்கெல்லாம் சீசனுக்கு தக்கன தொழில் பாக்குறோம். என்ன சீசனுக்கு தக்கன தொழில் பண்ற? ஒரு சீசனுக்கு ஒரு தொழில் பாப்போம். இப்போ என்ன தொழில் பண்றீங்க? இப்போ வந்து டீ விக்கிறேனா? இன்னும் கொஞ்ச நேரம் வச்சு நான் வியாபாரத்தை மாத்திடுவேன். என்ன வியாபாரம்? திடீர்னு பூட்டுக்கு சாவி போடுவேன். ஓ சாவி வேற போடுவீங்களா? உங்க பூட்டுக்கு சாவி உடனே நம்ம கிட்ட 5 சாவி சும்மா கிடக்கு. 5 சாவி கொண்டு போய் கல்லுல வச்சு உரசு. அம்மா கல்லுல உரசு துரு புடிச்சு போய் கிடக்கு. அம்மா கல்லுல உரசுனாதான் சாவி வேலை செய்யும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க கலவாணி பையில? ஏங்க நீங்க சாவி வச்சிருக்கீங்களா? ஆமாமா நமக்கு 5 சாவி இருக்கு. எனக்கு சாவி எல்லாம் வேணாம், என்கிட்ட நம்பர் போட்டு. அடப்பாடி லூச்சிருக்கு. அதான் எப்ப நம்பர் போட்டுலாம் போலாம். ஏய் இப்பதான் நம்பர் போட்டு இருக்குதானே? ஐயா அவனுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுற. ஒரு தூக்கமே வராது. நம்பர் போட்டுல அது அப்ப இப்ப எப்படி போட்டே நம்மால திறந்துறாங்க. ஏய் நம்பர் தெரிஞ்சதாயா போட முடியல, லாக் ஆயிக்குமியா? யார் சொன்னது? நான் சொல்றேன். அதெல்லாம் சம்பந்தப்பட்டவங்க மட்டும் தான் திறக்க முடியும். அம்மா நீங்க எத்தனை போட்டு இருந்தாலும் சரி. ஆம்பளை அப்படி பேசாத அற்ற தரித்திரியம். எல்லாம் கல்யாணம் பண்ண போன புதன்கிழமை திரும்ப வர வேண்டியதா? ஏன் அடுத்த நாள் பஸ் இல்லையாக்க? ஏன் அப்படி பேசுற? ஏன்டா அப்படி பேசுறேன்னா? முச்சுப்புட ஓடி போடு. என்ன 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 மறட்ட என்ன? ஐ நல்லா இருக்கு.
நல்லா இருக்காடா ஆளு உன் புரிச்சு எங்க இருக்க என்ன மயிருக்கு என்ன உட்கார ஓலி அவன் அம்மனோட அனுப்பிவிட்டு அவன் எதுக்குடா வந்தாங்க நல்ல மனுஷன் வீட்டுல எல்லாம் இருக்கானு இங்க எது குட்டி உன் மேல நம்பிக்கை இல்லாமலையா நம்பிக்கை இல்ல நம்பிக்கை நீ பாட்டுக்கு பாலியல் பலகாரம் அல்ல பாலியல் பலகாரம் பண்ணாலும் உங்களை புட்டியா இருக்க ஏய் அப்படி சொல்ல என்னை வேற எங்க அம்மா அழகா பெத்து வச்சிருக்காங்க உங்க அம்மா சூப்பரா இருக்குமா ஏய் எங்க அம்மாவுக்கு மாமியா வேண்டாம் மாமியா குழந்தை வரக்காதாக்கா எனக்கு தெரியும் நீ ஒரு நாள் எங்க அம்மாவை கட்டி பிடிக்கலே எனக்கு தெரியும் எங்கால அஜெண்டா ஆட்டுக்குட்டியாச்சு வழி பார்த்துருவாங்க ஆட்டுக்குட்டியா சரி நீ நிலத்துக்கிட்டு இருக்க சரி என்ன எங்களை ஆளுகளை பார்த்து மட்டும் இடம் விடாமா ஏப்பா எப்போ எங்களை மட்டும் எப்போ நீ குறை சொல்லாத யார வேணா நம்பவே ஒன்னே மட்டும் நம்பவே மாட்டேன் நீ அவ்வளவு மோசமான ஆளு எனக்கு தானே நான் மோசமான ஆளுன்னு சொன்ன நீ யாரு கேளு கார்த்திக் ராஜா மோசமான ஆளு யாரா சொல்லு யாரும் சொல்ல மாட்டாங்க அவங்க ஆம்பளை இல்ல பொம்பளை சொல்லு யார்கிட்டயா கேளு நான் மோசமான ஆளுன்னு நல்ல மனுஷன் தான் ஆனா வாய் தான் கொஞ்சம் சரியில்லை மணி பிரஸ் மாதிரி இருக்கு வாய வச்சுதான் ஓடிக்கிட்டு இருக்கு வாய வச்சுதான் ஓடுதாடா பொழப்பு பிடித்தா போய்கிட்டு இருக்கா வண்டிக்கு நான் ஹெட்லைட் கொஞ்சம் நியாயமா இருக்கு ஏய் கிறுக்கு பையல இங்க கேன பையல கொண்டு அன்னைக்குலாம் ஒரு வண்டி வந்து என்ன டொப்பு இல்லடா டேய் அதுக்குலாம் ஹெட்லைட் இல்ல இண்டிகேட்டர் வச்சிருக்காங்க ஆனா எந்த வண்டி ஹெட்லைட் நல்லா இருக்கு அந்த உள்ள இருக்க வண்டிக்கு அது டூம் லைட் வந்ததுல இருந்து இந்த லைட்டே பாருங்க ரெண்டு பேரும் விளங்கிரும் அப்படியே மனுஷ வாழ்க்கை எதுல லைட் இருந்தா தான் குடும்பம் நீங்க பாக்குறதோட சரி கூட்டு கொண்டு போய் குடும்பமா நடத்த போறீங்க முடிஞ்சா நாங்க பாட்டுக்கு பொட்டி ஊத்திக்கிட்டு எங்க வீட்டுக்கு போறோம் நீங்க பாட்டுக்கு உங்க வீட்டுக்கு போறீங்க நினைக்காத உங்க எல்லாம் கூட்டிட்டு போகும் தான் பாப்போம் கூட்டிட்டு போய் எதுக்கு சனியை நான் நம்ம போய் இழுத்துக்கிறேன்னு இருங்க கார்த்திக் ராஜா உங்களுக்கு அப்படி ஒரு வேலை ஆசை இருந்தா நான் சொல்ற 3 விஷயத்துக்கு தயாரா என்ன செய்யணும் நாடகம் முடிச்சு போனா காலைல நீங்க தான் சமைக்கணும் ரெண்டாவது நாடகம் முடிச்சு நாங்க வீட்டுக்கு வந்து கை காலெல்லாம் பிடிச்சு அமைக்க விடணும் மூணாவது பேக்க தூக்கியாந்து வைக்கணும் பரவாயில்ல டூம் லைட்னால விளக்குமார் பிஞ்சான் அவன் ஏதாவது தாக்குறேன் உங்களை வந்து காலையில உங்களை கூட்டி போய் சோறு சமைக்கணும் சோறு நீ தான் சமைக்கணும் எனக்கு கை காலெல்லாம் பிடிச்சு அமைக்க விடணும் வைக்கணும் கை கால பைய முதக்கண்டு புரட்ட மாஸ்டர் இருந்தால் உன்னை பார்த்தாலே தெரியுது ஆளு ஒரு மார்க்கமா தான் இருக்கு சிங்கப்பூர்ல பீடா உருண்டை புடிச்சாலு என்ன புடிச்சாலு சிங்கப்பூர்ல பீடா உருண்டை இங்க பிடிக்கிறதுக்கு இடம் இல்லையா சிங்கப்பூர்ல கூப்பிட மாட்டாங்க ஏன் கூப்பிட மாட்டாங்க ஆமா நம்ம உருண்டை புடிச்ச பெருசா நீங்க வேலை வாங்குற லட்சம் தான் எனக்கு தெரிஞ்சு வச்சுல எப்படி கூப்பிடுவாங்க உங்களை தெரியாதவங்களுக்கு வேணா கூப்பிடுவாங்க சரி நீங்க ஐயா இங்க இருவாரு நீ வந்தல இருந்து என்ன கெடுத்துக்கிட்டே இருக்க மரியாதையா ஓடி போயிரு நான் தான் முன்னாடி பண்ணுவேன் நீ முன்னாடி பண்ணு நான் பின்னாடி பண்றேன் அது எப்படி பண்ணாலும் செல்ல நான் உன்னை பின்னாடி பண்ண சொல்லவே இல்லையே நான் தான் பண்ணுவேன் முன்னாடி வந்தா சரி பின்னாடி வந்தா சரி நான் தான் பண்ணுவேன் ஏமா நான் தான் பண்ணுவேன் அப்புறம் நீ பண்ணுவே நான் தான் பண்ணுவேன் சரி வா பாடு என்னது ஏய் இந்தடா என்னடா யாவன பேசுற படுத்து தூங்கிட்டு இருக்க எந்திரா யாவனே முடிச்சிட்டறாத எந்திரா எங்க கூப்பிடுற அட்வான்ஸ் படுத்தாதான் எந்திரிக்குமா உனக்கு இப்படி ஒரு வியாதி வேற இருக்கா படுத்தா தான் எந்திரிக்கும் அவனுக்கு படுத்தா தான் எந்திரிக்குமா நான் என்ன செய்வேன் ஏண்டா நீயும் மாத்திரை கேசாவா சோனமுத்தா போச்சா அதுலடா மாத்திரை வாங்க காசு கொடுத்து உண்மையிலே அண்ணே ராமலிங்க அண்ணே எங்க இருந்தாலும் என் நாடகத்தை எங்க சிங்கப்பூரா இருந்தாலும் வந்துடுவார் மாத்திரைக்கு காசு சிங்கப்பூர்ல போய் அண்ணே ராமலிங்க அண்ணன் சார்பாக எனக்கு அன்பளிப்பித்து பெருமைப்படுகின்றார்கள் அண்ணே இங்கே தேவோட்டை நகராட்சியில் பணிபுரிகின்ற ராமலிங்க அன்புனார் இந்த ஏரியாவில் எங்கு சென்றாலும் எனக்கு வந்து அன்பளிப்பை வாரி வாரி வழங்கக்கூடிய அன்புனார் சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வணக்கம் நான் வியாபாரம் பண்றேன் என்ன வியாபாரம் வியாபாரத்துக்குள்ள பெருமை சொல்லவா என்ன வியாபாரம் 2 பேருக்கு ஏன் போட்டியா அம்மா போட்டியா எங்க